ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் இருந்துச்சுங்க. உருட்டு உருட்டு ஓ ஐயோ உருட்டு அப்படின்னு இருந்துச்சு. நம்ம கமெண்ட்ஸில் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க, இவங்களை காணோம் மிஸ்ஸிங், அவங்களை காணோம் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டோம்னா உடனே அடுத்த எபிசோடில் வந்து ஒரு உருட்டு சீன் வச்சிடுறாங்க. ஸோ அதுக்காக சும்மா ஒரு ஃபன்னுக்காக இது சொன்னேன், எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னைக்கு எபிசோடும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டோரி மூவ் பண்ணுற மாதிரியான சீன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நம்ம காவேரி மம்மி கிட்ட காசு கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கே தான் வந்து மாமிக்கு ஒரு டைலாக் உருட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கங்கா கிட்ட சொல்கிறாங்க. கங்கா வந்து கொஞ்சம் கோமாறாங்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல் வீட்டை பற்றி டிஸ்கஷன் வருது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஹோம் ஸ்டேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் வந்து விஜய் வந்து ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஆனால் கங்கா வழக்கம் போல் அதுக்கும் நோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாத்தா கால் பண்ணி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட தாத்தாக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் தாத்தா பாட்டி வரும்போது தாத்தா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சா. ஸோ அவருக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி காட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே தாத்தா தானே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது கூட பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதாங்க எம்என் டீம்ன்றது. ஸோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ மேபி ஃபங்க்ஷன்ஸ் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேயே ஒரு போஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதோ சம்திங் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ பாட்டி வீட்டில் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் யமுனா சீன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டெப்பை வந்து நம்ம ஜெயா மம்மி வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ டிவோர்ஸ் பண்ணிடு, உனக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அதையும் வந்து நம்ம யமுனா நின்று கேட்குறாங்க. நாளைக்கு தான் வந்து நிவின் என்ன ஆன்சர் பண்ண போறாருன்னு தெரியும். எனக்கு என்னன்னா, விஜய் காவேரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ரெண்டு பேத்துக்குமே ட்ரஸ்ட் இருந்துச்சு. அதனால அந்த லவ் வந்து கிராஜுவலா வந்துச்சு. இவங்க வந்து யமுனா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாலுமே ரொம்ப அவர் சந்தேகப்படுறாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே சந்தேக குணம், அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு அவர் பண்ற ஆன்சர்ல கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.